தலைவர் அண்ணாச்சி, தலைவர் அண்ணாச்சி. லட்சுமி பதட்டப்படாதம்மா, பிள்ளைகள் இங்கேதான் எங்கேயாவது இருப்பாளுங்க. ஏங்க என்னங்க இப்படி சொல்றீங்க? பதட்டப்படாம எப்படி இருக்க முடியும்? ரெண்டு பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகளுங்க காணாம போயிருக்காளுங்க நடுராத்திரியில. நம்ம எப்படி பதட்டப்படாம இருக்க முடியும்? தலைவர் அண்ணாச்சி உள்ள இருக்கிற இல்லையா? வெளியே வாரோம். ஏம்மா யாருமா அது? இப்போ தானம்மா விட்டுட்டு ரூமுக்குள்ள வந்தேன், அதுக்குள்ள என்னம்மா? என்னம்மா லட்சுமி சேகர் இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க? இப்போ தானே எல்லாரையும் ரூமுக்கு அனுப்பி விட்டுட்டு வந்தேன். தலைவர் அண்ணாச்சி நான் என்னன்னு சொல்லுவேன். இப்போ தானே ரூமுக்கு போனோம், போய் பார்த்தா ரூம்ல பிள்ளைகள் யாருமே இல்ல. என்னம்மா சொல்லுதீங்க? பிள்ளைங்க இல்லையா? எல்லாரையும் ஒரே ரூம்ல இருக்க சொல்லியிருக்கேம்மா. எல்லாரும் ஒண்ணா இருப்பாங்க பாருங்க, ஏதாட்டும் ஒரு ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அண்ணாச்சி எல்லா ரூம்லயும் போய் தேடி பார்த்துட்டு வந்துட்டேன், ஏன் அவளையும் காணும். தலைவரே! ஏம்மா என்னம்மா இப்படி திடீர்னு பேய் மாதிரி பின்னாடி வந்து பயங்காட்டுற? அண்ணாச்சி நீர் என்ன சொன்னீரு? என்ன சொன்னீரு? என்ன சொன்னீரு? ஏம்மா நான் என்னம்மா சொன்னேன்? சந்திரமுகி மாதிரி திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க. பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல போய் பத்திரமா இருப்பாங்கன்னு சொன்னீர்ல. என் மகன் இருக்கா, என் மகன் இருக்கா, எல்லாரும் பாத்துக்கிடுவாங்க, வீட்டுக்கு போனோன்னு போன் பண்ணுவாங்க எல்லாம் சொன்னீர்ல. இப்ப பிள்ளைங்கள எங்க காணும்? உங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கு, எங்க பிள்ளைங்கள மட்டும் காணும். என்ன செஞ்சீரு? கடத்தி கொண்டு போய் வித்துட்டீரா? ஏம்மா என்னம்மா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? நான் ஏம்மா பிள்ளைங்களெல்லாம் கடத்தி விற்க போறேன்? இப்படி சொல்லாதம்மா, நான் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது. தலைவர் அண்ணாச்சி எங்க பிள்ளைங்க யாருமே ரூம்ல இல்ல, எங்க போனாங்கன்னு ஒன்னும் தெரியல. தயவு செஞ்சு கொஞ்சம் தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சு கொடுங்க அண்ணாச்சி. ஏக்கா எனக்கு என்னமோ இவர் மேலதான் டவுட்டா இருக்கு. இவர் தான் கடத்தி கொண்டு போய் எங்கேயாவது கட்டி போட்டு வச்சிருப்பாருன்னு நினைக்க. கிட்ட நீ மூளையெல்லாம் தோண்டிடலான்னு பாத்துருப்பாரு. ஏம்மா நீ வேற சும்மா கிடம்மா. நம்ம ஊர் பிள்ளைங்கெல்லாம் என் பிள்ளைங்க மாதிரி. நான் அப்படிலாம் எதுவும் செஞ்சிட மாட்டேன். நான் உங்க கூட தானே இருந்தேன். பிள்ளைகள் எல்லாரும் ஒன்றா போய் விளையாட போறேன்னு சொன்னிச்சுக்க, அதனால பஸ்ஸில் அனுப்பி விட்டேன். நான் என்னம்மா செய்வேன்? இருங்க தேடுவோம். ஏம்மா கவலைப்படாம இருங்கம்மா, பிள்ளைகள் எங்கேயும் போயிருக்காதுங்க. இங்கே தான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து விளையாண்டுட்டு கிடக்கும். நம்ம போய் தேடி பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். வாங்க என் கூட. லட்சுமி வாட்டி, நம்ம போய் பிள்ளைங்களை தேடுவோம். ராத்திரி நேரத்துல பிள்ளைங்க எங்க தனியா போக போகுது? அதுக்கெல்லாம் ஒரு நாள் அப்படி செய்யாது. இந்த ஆளுதான் எங்கேயோ கடத்தி கொண்டு போய் வச்சிருக்காரு. பாச தெரியாத ஊர்ல என் பிள்ளைங்க எங்க போய் என்னெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு கிடக்கும். கடவுளே என் பிள்ளைங்களை என் கண்ணில் காட்டிரு. தலைவர் என்னாச்சி? பிள்ளைங்களெல்லாம் காணுமாம்ல? கேள்விப்பட்டோன்னு ஓடி வந்துட்டேன். ஆமாம் தம்பி, ஹோட்டல் பூரம் தேடி பார்த்துட்டோம், பிள்ளைங்கள எங்கேயும் காணும். அதான் வெளியே தேடுவோன்னு வந்தோம். அண்ணாச்சி ஹோட்டலில் சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்கல்ல, அதில் எதுவும் பார்த்தீங்களா? ஆமாம் தம்பி, இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து மொத்தமாக வெளியே தான் போச்சுங்க. அப்படி என்ன எல்லாரும் சேர்ந்து வெளியே போனாங்களோ? ஹோட்டலுக்கு வெளியே எந்த பக்கம் போனாங்கன்னு பார்த்தீங்களா? ஆமாப்பா, ஹோட்டலுக்கு வெளியே இடது பக்கமாக போனாங்க எல்லாரும் சேர்ந்து. அதனால தான் இந்த பக்கமாக தேடி பார்ப்போன்ட்டு வந்திருக்கோம். இந்த பிள்ளைகளுக்கு எதுக்குமா வேண்டாத வேலை? பேசாம ரூம்ல கிடக்க வேண்டியதானே? ஏன் மவன்ல அமைதியான பிள்ளை, ஒரு வம்பு தும்புக்கும் போக மாட்டான். இந்த மாலை மவன் தான் என் மவனையும் சேர்த்து கெடுத்துருவான். ஆமா, ஓ மவன் சின்ன நொல்ல, வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாது. ஓ மவன் தான் என் மவனையும் சேர்த்து கெடுக்கான். ஏட்டி சண்டை போடாதீங்க டி, பிள்ளைகளை தேடுவோம், பிறகு சண்டையை வச்சுக்கோங்க. எனக்கு என்னமோ இந்த தலைவர் மேலதான் சந்தேகமா இருக்கு. நம்மளெல்லாம் ரயில்ல கூட்டு வந்தாரு, பிள்ளைங்களை பூரம் பஸ்ல அனுப்பிட்டாரு. அதுவும் அவர் மகனையும் மகளையும் மட்டும் காவலுக்கு அனுப்புனாரு. எதுவும் கடத்த திட்டம் போட்டிருப்பாங்களோ? குடும்பத்தோட சேர்ந்து திட்டம் போட்டு பிள்ளைகளை பூரம் மொத்தமா கடத்திட்டாங்களோ? எப்போ ஆம்பளை ஆட்கள்லாம் என் கூட வாரீங்களா? போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுவோம். ஆமாண்ணாச்சி, பொம்பளைங்கெல்லாம் ரூமில் இருக்கட்டும், நம்ம எல்லாரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அப்படியே போய் பிள்ளைங்கள தேடுவோம். பிள்ளைங்களை தவிக்க விட்டுட்டு நாங்க எப்படி ரூம்ல போய் அமைதியா உட்கார்ந்துருப்போம்? நாங்களும் போய் தேட போறோம். நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. நீங்கள் எல்லாரும் ஒரு பக்கம் போய் தேடுங்க, நாங்களும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அப்படியே நாங்களும் தெரிஞ்ச இடத்துலலாம் தேடி பார்த்துட்டு வரோம். தலைவர் என்னாச்சி, எங்க பிள்ளைங்களை சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுக்குற வழியை பாருங்க. நாங்களும் ஒரு பக்கம் போய் தேடுதோம். சரிம்மா, யாரும் கவலைப்படாதீங்க, பத்திரமா போய் தேடுங்க. என்ன பிள்ளைங்க கிடச்சிருவாங்க. கிடச்சிட்டுன்னா எங்களுக்கு ஒரு ஃபோன் அடித்து சொல்லிடுங்க. ஆட்டும் தலைவரே, நேரத்தை கடத்தாதீங்க, சீக்கிரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க. காலம் கெட்டு போய் கிடக்கு. இந்த பிள்ளைகளுக்கு ஏமா வேண்டாத வேலை? பேசாம ரூமுக்குள்ள கிடக்க வேண்டியதுதானே? பாசம் தெரியாத ஊர்ல ராத்திரி நேரத்துல எதுக்குமா இப்படி அலையுதுங்க? எவனாவது கடத்திட்டு போய் கண்ண கண்ண தோண்டிக்கிட்டு நீ எல்லாம் தோண்டிட்டான்னு என்ன செய்ய?
ஏம்மா எனக்கு இருக்கிறது ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க, 2 பேரையும் பத்திரமா பார்த்து பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்ப இருக்கிற காலத்துல யாரையும் நம்ப முடியாது. இந்த பிள்ளைகள் வேற ராத்திரி நேரத்துல ரோட்ல போயிருக்கு. என் பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள், இளிச்சக்க மக வேற இருக்கா. எதுவும் ஆயிடக்கூடாது கடவுளே, என் பிள்ளைங்கள நீ தான் பத்திரமா பார்த்துக்கிடணும். மகனே பிரபு, எங்கடா இருக்க? வந்தோடனே நல்ல பிரியாணி திங்கலான்னு நினைச்சனே, அதுக்கும் வேட்டு வச்சுட்டு இப்படி போயிட்டியே. நான் என்ன செய்வேன்? உன்னை எங்க போய் தேடுவேன்? மருமவளே ஒன்றும் கவலைப்படாதம்மா, பேர பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது, நல்லா தான் இருப்பான், எப்படியும் திரும்பி வந்துடுவான். எத்தே எத்தே பிரியாணி போச்சே, நான் என்ன செய்வேன்? ஒன்றும் கவலைப்படாத மருமவளே, பேராண்டி வரட்டும், வந்தோடனே எல்லாரும் சேர்ந்து பிரியாணி திம்போம். ஐ, கிறிஸ்மஸ் தாத்தா வந்துட்டாரு. கிறிஸ்மஸ் தாத்தா எங்க பிள்ளைங்களை எப்படியாட்டு கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. சூன்னு மந்திரம் போட்டு உடனே என் பிள்ளைங்களை வர வச்சிருங்க, சரியா? நான் வேணா உங்களுக்கு அதுக்கு பேர ஜிங்கிள் பெல்னு பாட்டு பாடட்டா? ஏம்மா யாருமா நீ? என்னைய போய் கிறிஸ்மஸ் தாத்தாங்க? தாத்தா மன்னிச்சிருங்க தாத்தா, உங்களை போய் தெரியாம கிறிஸ்மஸ் தாத்தான்னு சொல்லிட்டோம். நீங்க வேணா கிறிஸ்மஸ் தாத்தாவா இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த பக்கமா பிள்ளைங்க ஏதாவது போனுச்சா பாத்தீங்களா? ஆமாம்மா, ஒரு 5-6 பிள்ளைங்க மொத்தமா போனதை நான் பார்த்தேன். ஐ ஜாலி, பிள்ளைங்க கிடைச்சிருவாங்க. இந்த கிறிஸ்மஸ் தாத்தா பாத்திருக்காரு. எங்க தாத்தா பாத்தீங்க? சொல்லுங்க. ஏம்மா இந்த பக்கமா தான் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போச்சுக்கம்மா. அந்த அங்க ஒரு பங்களா தெரியுது பாத்தீங்களா இருட்டுக்குள்ள, அது ஒரு பேய் பங்களா. அந்த பக்கமா தான் போனதுங்க பிள்ளைங்க. எவ்வளவோ சொன்னம்மா கேட்கல, அதுக்கு பாட்டுக்கு நேரா பங்களாக்குள்ளதான் போச்சுக்க. நான் இன்னும் பாத்துக்கிட்டே இருந்தேன். வேற என்ன செய்ய? சொன்ன பேச்சு கேட்காத பிள்ளைகளை என்ன செய்ய முடியும்? அதனால நான் பேசாம போயிட்டேன். நீங்க போய் கூட்டு போங்க. அண்ணாச்சி, எங்க பிள்ளைங்க பேய் பங்களாக்குள்ள போயிருக்கு. நீங்க பாத்துக்கிட்டு சும்மாவா இருந்தீங்க? புடிச்சு இழுத்து கொண்டு வந்து எங்ககிட்ட விட வேண்டியதானே? ஏம்மா உள்ள போவாதீங்கன்னு எச்சரிக்கை தான் முடியுமா? நான் போய் கையெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு வர முடியாது. உங்களுக்கு வேணா நீங்க போய் உங்க பிள்ளைங்களை காப்பாத்துங்க போங்க. ரொம்ப நன்றி கிறிஸ்மஸ் தாத்தா, நீங்களாவது பார்த்துருக்கீங்களே, காப்பாத்திடுவோம். எதுவும் சாக்லேட் எதுவும் பையில வச்சிருக்கீரா? ஏம்மா மறுபடியும் கிறிஸ்மஸ் தாத்தான்னு சொல்லாதம்மா. நான் ஒன்றும் அது மாதிரிலாம் இல்லை. நான் இந்த ஏரியால குடியிருக்கிற ஒரு சாதாரண மனுஷன். சரி, சாதாரண மனுஷனா இருந்தா இப்போ என்ன, பாக்கெட்ல 4 சாக்லேட் போட்டு கொண்டு போனா என்ன, கேட்கறவங்களுக்கு கொடுக்கலாம்ல. ஏம்மா தேவையில்லாத கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்கம்மா. போய் உங்க பிள்ளைங்களை காப்பாத்துங்க போங்க. அது ஒரு பேய் பங்களா. சீக்கிரம் போய் காப்பாத்துங்க. எனக்கு வேலை கிடக்கு, நான் போறேன். லட்சுமி அக்கா கேட்டீங்களா? நம்ம பிள்ளை எல்லாம் பேய் பங்களாக்குள்ள போயிருக்குதுங்களா? என்னத்துக்கு போய் தொலைஞ்சதுன்னு தெரியல. வாங்க சீக்கிரம் போய் காப்பாத்துவோம், பேய் கடிச்சு முழுங்கிற போது. ஏமா அந்த பிள்ளைல ஏமா இப்படி பண்ணுதுங்க? எல்லாம் சேர்ந்துட்டுனாலே ஏதாவது ஒரு பிரச்சனையில இழுத்து விட்டுறதுங்க. என்ன செய்ய இப்போ? நம்ம எங்க போய் தேட? பேய் வீட்டுக்குள்ள போய் தேட முடியுமா? சரி லட்சுமி அக்கா, பேசிக்கிட்டு இருக்கலாம், இப்போ நேரம் இல்லை. வாங்க பிள்ளைங்களை போய் முதல்ல காப்பாற்றுவோம். ஏன் மவள அப்பாவி பிள்ளை, பேசாம ரூம்ல நல்ல பிள்ளையா இருந்திருப்பான். இந்த மாலை மவன் இருக்கானே, அவனும் லட்சுமி அக்கா பிள்ளைகளும் சேர்ந்துதான் என் மவனை கெடுத்து கூட்டிட்டு போயிருப்பாங்க. அடியே ராதா, தொடப்ப கட்ட பிஞ்சிரும், ஒழுங்க பின்னாடியே வா.